ஷஹீதுகளுக்கு வந்து உயிர் தியாகிகளுக்கு வந்து எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும் கடனை தவிர அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் வந்து ஒரு பெரிய துரோகம் செய்யறார் ரசூலுடைய காலத்தில். மக்கா வெற்றிக்காக வேண்டி படையெடுத்து போறாங்கல்ல, அந்த செய்தி என்ன செய்யறாருன்னு கேட்டா, மக்காவில் மதீனாவில் இருந்த ஹாத்திப் என்ற ஒரு சஹாபி மக்காவில் உள்ளவங்களுக்கு தெரிவிக்கிறார், இந்த மாதிரி படையெடுப்பதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, மக்காவை நோக்கி வர போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் எழுதி அனுப்பிட்டார். அது யார் மூலமா தெரிஞ்சிருச்சு. ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர் கூப்பிட்டு கேட்கறாங்க என்னப்பான்னு சொல்லி. அதுக்காக நான் செஞ்ச துரோகம் செய்யறதுக்கான செய்யலைன்னு ஒரு ரிப்ளை சொல்றாரு. இந்த ரிப்ளை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறாங்க, இவர் உண்மைதான் சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, இவர் கொல்லணும் தண்டிக்கணும்னு சொல்லும் பொழுது இவர் பத்ர் போர்ல கலந்துக்கிட்டவங்க உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க. அந்த துரோகத்தை மன்னிக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? இவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர். பத்ரில் கலந்துட்டு எல்லாம் முடியும், என்ன செஞ்சா செஞ்சுட்டு போறப்போ பத்ர் போர்ல அந்த பால்வா சவாங்கிற அந்த போர்ல சின்ன நம்பர்ல இருக்கும்பொழுது அழிவு நிச்சயம் இருக்கிற ஒரு போர்ல கலந்து கொண்டு உயிருக்கு பயப்படாமல் நின்று போராடினார்ல, அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவராக இருக்கிறதுனால இவர் செஞ்ச ஒரு பெரிய துரோகத்தை நான் மன்னிக்கிறேன், இந்த துரோகத்துக்காக தண்டனை கிடையாதுன்னு சொல்ல என்ன செய்யறாங்க. அவர் அப்படின்னா இப்படிப்பட்ட அந்தஸ்து ஷஹீதுங்கிறது, அப்போ போர்க்களத்தில் உயிரை கொடுக்கிறவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை வந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான்.